மண்ணில் இருவர் மணவாளர். மண்ணளந்த கண்ணன் அவனின் பேர் காளமுகில் கண்ணன். அவனுக்கூர் எண்ணில் அணியரங்கம் ஒன்றே, இவனுக்கூர் எண்ணாயிரம் என சிலேடை கவி காளமேக புலவர் தனது ஊர் என்று குறிப்பிடும் எண்ணாயிரம் ஒரு சிறந்த வைணவத்தலமாக திகழ்கிறது. இங்கே 4 திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளிக்கின்றார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அழகிய சிங்கர் எனப்படும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள், ஸ்ரீ லட்சுமி வராகர், ஸ்ரீ வேணுகோபாலர், முனி புங்கவர்களும் சித்த புருஷர்களும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் திவ்ய தரிசனத்தை இந்த நடுநாட்டு பதியில் காட்சி தந்திருள வேண்டினர். அதன்படி இங்கே காட்சி கொடுத்தருளினார் பரந்தாமனாகிய ஸ்ரீமன் நாராயணர். முன்பு பருத்தி கொல்லை என்று அழைக்கப்பட்ட இவ்வூரில் வசித்து வந்த ஓர் தீவிர வைணவ பக்தையின், அதாவது பருத்தி கொல்லையம்மாள் வேண்டுகோளுக்கிணங்கி இங்கு வந்த ஸ்ரீ ராமானுஜர் தனது கூர்மையான அறிவாலும் அருளாலும் 8000 பேர்களை ஸ்ரீ வைஷ்ணவத்தை தழுவ செய்தார். இன்றும் இவர்களது வம்சாவளிகள் தங்களை அஷ்டசக்கர கோத்திரர் என்றே கூறிக்கொள்கின்றனர். பல்லவர்களால் எழுப்பப்பட்டு பின்னர் சோழர்களால் பல மாற்றங்கள் அடைந்துள்ளது இவ்வாலயம். ஆதித்த சோழனின் மகனான முதலாம் பராந்தக சோழன் தனது ஒப்பற்ற கலைத்திறமையை கொண்டு சிறியதாக இருந்த இத்திருமால் ஆலயத்தை கருங்கர் தாளியாக பேராலயமாக விரிவுபடுத்தினார். பராந்தக சோழனால் சீரமைக்கப்பட்ட இவ்வாலயம் பின்னர் இவரது பேரனான ராஜராஜ சோழனால் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ராஜராஜன் காலத்தில் எசாலம், எண்ணாயிரம், நந்தவாடி மற்றும் பிரம்மதேசம் ஆகிய 4 ஊர்களும் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த 4 ஊர்களிலும் வேதம் மோதும் அந்தணர்களை குடியமர்த்தினான் மாமன்னன் ராஜராஜன். இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இவரது மகன் ராஜேந்திர சோழன் எண்ணாயிரத்தில் வேத பாடசாலை ஒன்றை நிறுவினான். அந்தணர்களுக்கு வேண்டிய பொன்னும் நெல்லும் கொடுத்து அவர்கள் தங்குமிடத்தையும் அமைத்து தந்துள்ளான். சில வேதியர்களுக்கும் வைணவ பட்டர்களுக்கும் போதிய நிலங்களையும் தானமாக வழங்கியுள்ளான். தரையிலிருந்து சுமார் 4 அடி உயரத்தில் ஆலயம் முழுவதும் கருங்கல்லால் வடிக்கப்பட்டுள்ளது. 2 பக்க திண்ணைகளுடன் கூடிய முன்மண்டபம், நடுவே படிகள், உள்ளே நீண்ட மண்டப வரிசை. இங்கே ஸ்ரீ வேணுகோபாலர் காட்சி தருகிறார். இடை மண்டபத்தின் இடப்புறம் ஸ்ரீ லட்சுமி வராகர் அற்புத கலைப்படைப்பாக திகழ்கின்றார். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வைகுண்டவாச பெருமாள் வீற்றிருக்க, முன்னே ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் வீற்றிருக்கிறார். பிரதோஷ வேளைகளிலும் சுவாதி நட்சத்திரத்தன்றும் இங்கு நரசிம்மருக்கு நடந்திடும் திருமஞ்சன சேவையில் கலந்து கொண்டு நரசிம்மருக்கு பாலாபிஷேகம் செய்து பானகம் நிவேதனம் செய்பவர்களின் தீராத கடன் தொல்லை தீர்கின்றது. அவர்களின் மாந்திரீக மற்றும் அமானுஷ்ய பிரச்சனைகள் நிவர்த்தியாகின்றது. குழந்தை வரம் வேண்டுபவர்களின் ரோகிணி நட்சத்திரத்தன்று ஸ்ரீ வேணுகோபாலருக்கு திருமஞ்சனம் செய்து பால் பாயாசம் நிவேதித்து பலனை அடைகின்றனர். திருமண வரம் வேண்டி வருபவர்கள் ஸ்ரீ லட்சுமி வராகருக்கு மாலை சாற்றி பிரார்த்திக்கின்றனர். விழுப்புரம் செஞ்சி பேருந்து மார்க்கத்தில் உள்ள நேமூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எண்ணாயிரம்.